ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா ஏத்தா நந்தினி நில்லுதா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. என்ன விஷயம்? ஐயா உங்க அக்கவுண்ட்க்கு பணம் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பணமா? ஏன் அக்கவுண்ட்டுக்கா? ஆமாங்க ஐயா, உங்க செல்போன்ல பார்க்கலாம்ல, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? என்னமா இது, அவ்வளவு காசும் திருப்பி அனுப்பியிருக்க? அவ்வளோத்தையும் இல்லையா, எனக்கு பேசின 20,000 அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை திருப்பி அனுப்ப சொல்லிட்டேன். என்னம்மா, ஏதோ ஒரு பண கஷ்டத்துல தானே வந்து கேட்குற, அதை எடுத்து செலவு பண்ண என்ன? சரி, இப்போதைக்கு செலவு இல்லைனாலும் அக்கௌண்ட்லேயே இருந்துட்டு போட்டோம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இப்போ திருப்பி அனுப்பணும்? வேண்டாங்க ஐயா, நான் நேத்தே உங்ககிட்ட எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடுத்தா போதும், கூடுதலா 1 ரூபா கூட வேணான்னு சொன்னல ஐயா. அதனால என்ன, இப்ப நானா விருப்பப்பட்டு அனுப்பியிருக்கேன்னு நினைச்சுக்க. வேண்டாங்க ஐயா, பாக்குற வேலைக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தா மட்டும் போதும், இனிமே 1 ரூபா கூட நீங்க கூடுதலா அனுப்ப வேண்டாம். ஏத்தா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தங்கச்சி படிப்பு செலவுக்கு நிறைய காசு வேணும்னு கேட்டல, புலம்பிட்டு வேற இருந்தேல, ஐயா வேற காசை போட்டு விட்டார்ல, அப்புறம் ஏன் திருப்பி அனுப்பி விட்டா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு பணம் வேணும் தானே, அதுக்காக இங்க கை நீட்ட நான் தயாரா இல்ல. அத்தா நீ கை நீட்ட வேணாம், இது உன் வீடு தாயே, இந்த வீட்டு மருமக, அதுல வேற அது உன் காசு, இதை கேட்க என்ன வைக்க அது என்ன? சும்மா இருங்கண்ணே. சரி, நீ இங்க வேலை பார்க்குறீன்னா வச்சுக்க, ஐயா கொடுத்த காசை கடனா நினைச்சு வச்சுக்க, அப்புறம் திருப்பி கொடுத்துடலாம்ல. வேண்டாண்ணே, நான் இவங்களுக்கு கடன் பட்டவளா இருக்கவே வேண்டாம்.